இஸ்ரேல் மீது ஈரான் 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு நாடுகளிடையே பதற்றம் பற்றிக் கொண்டுள்ளது. காசா, லெபனான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. டெல்-அவிவ் நகர் உட்பட பல்வேறு இடங்களில் 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை மழை போல பொழிந்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 30 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு உதவுமாறும் இஸ்ரேலை குறிவைத்து தாக்கும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துமாறும் அமெரிக்க ராணுவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தாக்குதலில் இஸ்ரேலின் 20 போர் விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களின் தாக்குதல் வெற்றி பெற்றுள்ளதாகவும் ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனை மறுத்துள்ள இஸ்ரேல், அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைந்து ஏவுகணை தாக்குதலை முறியடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, ஈரான் பெரிய தவறை செய்துவிட்டதாகவும் அதற்கான விலை கொடுத்தே ஆக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஈரானில் உள்ள முக்கிய தலைவர்கள் அனைவருக்கும் உச்சக்கட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா பங்கர் குண்டு வீசி கொல்லப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். ஈரானின் தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உடனடியாக தாக்குதலை நிறுத்துமாறும் ஐநா பொதுச் செயலாளர் குட்ரஸ் அறிவுறுத்தியுள்ளார். இஸ்ரேலில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்குள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தேவையின்றி யாரும் வெளியில் வர வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளது.